பிரபோன்னு சரணத்துல விழுந்து கதறாரு, அழறாரு, மேனி சிலுக்கிறது, கண்கள்ல கண்ணீர் வருது. கிருஷ்ணா 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 கிருஷ்ணாங்கிறார். சிந்தாமணி என்னன்னு தெரியாம அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஏதோ ஒரு அலௌகிகமான ஒரு 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 கிருபை இப்ப கிடைச்சிருக்கு, என்னன்னு தெரியலையே, ஏதோ ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு, என்னன்னு தெரியலையேன்னு பாக்குறார். அந்த மயிலிறக சூட்டிண்டு, கர்ணிகார புஷ்பத்தை வச்சுண்டு, கோபிச்சந்தனம் இட்டுண்டு, பீதாம்பரத்தை சூத்திண்டு, வியத்தியஸ்த பாதார விந்தனாக கையில வெண்ணெய் வச்சுண்டு பாலகோபாலனாக தரிசனம் பண்ணிட்டு இருக்க. பட்டுன்னு ஒரு புன்முறுவல் முறிச்சுட்டு கிருஷ்ணன் மறைஞ்சிடுறான். கிருஷ்ணன் மறைஞ்சோனே இவருடைய ஹிருதயத்துல அலௌகிகமான அதீந்திரியமான கிருஷ்ணானந்தத்துல நிலைக்கிறார். அப்படியே நிலைச்சு நிற்கிறார். அவருக்கு உலகம் மறந்து போச்சு, உடம்பு மறந்து போச்சு, எங்க இருக்கோம்னு தெரியல, தான் இந்த சரீரம்ங்கிறது தெரியல, சரீரத்துக்குள்ள இருக்கோங்கிறது தெரியல, ஏதோ ஒரு கிருஷ்ணானந்தத்துல இருக்கார். அப்படி இருக்கார் அவர் அப்படிங்கிறத சிந்தாமணி புரிஞ்சுக்கிறார். அவளுக்கு இதெல்லாம் தெரியுது. எப்படி தெரியுது? அதனாலதான் சொன்ன அவர் சாதாரண மனுஷ்ய ஸ்திரீ இல்லை அப்படிங்கிறது அபிப்பிராயம். அவர் அந்த அலௌகிக நிலையில இருந்து, அந்த சமாதி நிலையில, மூர்ச்ச நிலையில, என்னமோ ஒரு கிருஷ்ணானந்த நிலையில இருந்துட்டு ஏதோ மொனவுறார். ஏதோ அவர் மொனவுறார், என்னமோ மொனவுறார். இது மிகப்பெரிய பிரசாதம். அது என்னன்னு நாம அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு அவர் ஏதோ மொனவுறார் பாருங்க. சம்ஸ்கிருதத்துல அதை சிந்தாமணி கிடுகிடுகிடுன்னு எழுதுறான். அவர் கங்கா பிரவாகம் போல சொல்லிட்டு இருக்கார். அந்த ஸ்பீடுக்கு இவ எழுதுறான். அப்படின்னாலே பார்த்துக்கணும், அவ சாதாரண ஸ்திரீயா இருக்க வாய்ப்பு இல்லை. எழுதுறாரு, கிடுகிடுகிடுன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. 300 சொச்ச ஸ்லோகம் ஆயிடுத்து. அதுதான் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிற கிருஷ்ணகர்ணாமிருதம் அப்படிங்கிற கிரந்தம். கிருஷ்ணனுடைய லீலையை அடிப்படையா வச்சு அந்த கிரந்தம் அமைஞ்சிருக்கிறதுனால இவளை லீலாசுகர் அப்படின்னும் சொல்லுவார் உண்டு. லீலாசுகர் வேற இல்ல, வில்வமங்கல சுவாமியார் வேற இல்லைங்கிறது பெரியவாளுடைய அபிப்பிராயம். சில பேர் இந்த கிருஷ்ணகர்ணாமிர்தத்தை இங்க சொல்லல, பிருந்தாவன யாத்திரை போகும்போது அங்க சொன்னார் அப்படின்னு சில ஒரு அபிப்பிராயம் உண்டு. என்னவானாலும் வில்வமங்கல சுவாமியாரும் லீலாசுகரும் ஒண்ணுதான். இப்படி அமிர்தம் போல கிருஷ்ண பக்தனுக்கு லட்டு போல ஒரு கிருஷ்ணகர்ணாமிர்தம்ங்கிற கிரந்தத்தை அப்போதான் ஏற்றார். தன்னை மீறி ஸ்லோகத்தை சொல்றார். எல்லாம் நோட் பண்ணிட்டா இந்த சிந்தாமணிங்கிற பொண்ணு கடைசி பரியந்தம் இந்த கிருஷ்ணகர்ணாமிருதம்ங்கிற கிரந்தத்தையே தனக்கு தானே பாராயணம் பண்ணிட்டு அதோடைய அர்த்தத்தை படிச்சு ரசிச்சுட்டு அது ஒன்னே அவளை பூர்ண பிரம்மனிஷ்டால ஆக்கிடுத்து. கிருஷ்ணன் அவன் கூட வந்துட்டான். பின்னாடி அவளுடைய கதை அப்படி போறது. இதுதான் அவளை பூர்ணமாக்குனது. இப்படி பூர்ணமா அந்த கிரந்தத்தை சொல்லி முடிச்சு அதுக்கப்புறம் மெல்ல சமநிலைக்கு வந்து அப்புறம் அவரை பார்க்குறாரு. அம்மா அப்படின்னு கூப்பிடுறார். அம்மா, நீ எனக்கு குரு. எப்படியோ வாழ்ந்திருக்க வேண்டிய என்ன ஒரு வார்த்தையில ஒரு க்ஷணத்துல வழி திருப்பி விட்டுட்ட இல்லையா? நீ எனக்கு குருமா, நீ க்ஷேமமா இருப்ப, உனக்கு ஒரு குறையும் வராது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. நேரா ஆத்துக்கு தானே போகணும். அவர் ஆத்துக்கு போல பாரத தேசம் பூரா சஞ்சாரம் பண்ணார். பிருந்தாவனமும் இப்பதான் போறார். எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணி மறுபடியும் கேரளத்துக்கு வந்து கேரளால எல்லா க்ஷேத்திரங்களும் அநேகமாக எல்லா க்ஷேத்திரங்களையும் தரிசனம் பண்ணிட்டார். அவர் பரமகிருஷ்ண பக்தரா இருந்தாலும் அவர் எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போவார். அவருக்கு ஒரு யோக சக்தி இருந்தது. எந்த சன்னதிக்கு போனாலும் அந்த சன்னதியில கர்ப்ப கிரகத்துல இருக்கிற மூர்த்தி அங்க இருக்காரா இல்லையான்னு இவருக்கு தெரியும். இது கிருஷ்ணன் இவருக்கு கொடுத்த கிருப்பை. அத்தகைய யோக சக்தி இவருக்கு உண்டு. ஒரு முருகன் சன்னதிக்கு போறா அப்படின்னா அந்த முருகன் சன்னதிக்கு நிவேத்தியம் பண்றார் அர்ச்சகர்னு வைங்கோ. அவர் இப்படி பார்ப்பார், முருகன் அந்த விக்கிரகத்துல இருக்காரா, எங்கேயாவது சித்த கிளம்பி வெளில போயிட்டாரான்னு இவரால் சொல்லிட முடியும். அத்தகைய மகாத்மா இவர். ஆனால் பரம கிருஷ்ண பக்தர். ஒரு மூகாம்பிகை சன்னதிக்கு போனாலும் அவருக்கு மூகாம்பிகையும் கிருஷ்ணன் தான். சிவக்ஷேத்திரத்துக்கு போனா சிவனும் கிருஷ்ணன் தான். எல்லாம் அவருக்கு கிருஷ்ணன் தான். இப்படி அநேகமா கேரளால எல்லா தேசத்துக்கும் போய் எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்திருக்கார். அப்படி ஏதோ ஒரு க்ஷேத்திரத்துக்கு தரிசனம் பண்றதுக்காக தோணியில ஆத்துல போயிட்டு இருக்கார். பரிசல்னு சொல்லுவா இல்லையா, பரிசல்ல ஒரு உட்காந்துட்டு ஏதோ ஒரு க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு இருக்கார். இப்படி அவர் கிளம்புறார். ஆத்துல பாதி தூரம் வந்திருப்பார். அப்படியே ஆத்தோடைய அழகை பார்த்துட்டே வரார். அதுல ஏதோ ஒரு இடத்துல தீர்த்தத்துல பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் அந்த இடத்துல தெரிஞ்சது. தீர்த்தத்துல என்ன அப்படின்னு கவனிக்கிறார். கொஞ்ச நேரம் பார்க்கிறார். அப்புறம் அந்த இடத்துல இருந்து குபு குபு குபுன்னு பபுள்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சது. நீர்க்குமிழி நிறைய வர ஆரம்பிச்சது. என்ன ஆச்சரியம்னு மீண்டும் கவனிக்கிறார். அந்த பபுள்ஸ் அப்படியே ரத்தமா மாறிடுத்து. ரத்தத்தோட பபுள்ஸ் வருது. இதை இவர் பார்த்தார்.
என்ன நினைப்போம்? நாமெல்லாம் என்ன நினைப்போம்? ஏதோ ஒரு ஜீவன் உள்ள கஷ்டப்படுறது, ஏதோ ஒரு ஜீவன் உள்ள மாட்டின்னு இருக்கு, அப்படிதானே நினைப்போம். சுவாமியும் அப்படிதான் நினைச்சார். அடடா, ஏதோ ஒரு ஜீவன் உள்ள கஷ்டப்படுறதே, உயிருக்கு போராடுறது போருக்கு அப்படின்னு. என்ன ஜீவன், அதை காப்பாற்ற முடியுமா இல்லையா, தான் எங்க உட்காந்துட்டு இருக்கோம், என்ன ஆழம், எதையும் யோசிக்கல. இதுதான் மகாத்மாக்களோட குணம். பட்டுன்னு குதிச்சுட்டார் ஆத்துல, கழுத்தளவு தண்ணி. அந்த ரத்தம் பபுள்ஸ் வந்த இடத்துல உள்ள புகுந்து பார்க்கிறார், உள்ள முழுகி பார்க்கிறார். எந்த பிராணியும் இல்லை அங்க. அதிசுந்தரமான ஒரு கோபாலனுடைய, பாலகோபாலனுடைய கிருஷ்ண விக்கிரகம் கிடைச்சது, கல் விக்கிரகம். அதை அப்படி கையில பார்க்கிறார். அப்படியே அன்னைக்கு சிந்தாமணி வீட்டுல பார்த்தார் இல்லையா, அதே கிருஷ்ணன். அடடா, இது என்ன இப்படி ஒரு அத்தியாச்சரியமான கிருஷ்ண விக்கிரகம் கிடைச்சிருக்கேன்னு பார்க்கிறார். அந்த க்ஷணம் ஆகாசத்துல பளிச்சுன்னு கிருஷ்ணன் பாலகோபாலனாக மீண்டும் தரிசனம் கொடுக்கிறார். ஆஹாங்கிறார். கிருஷ்ணா 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 அப்படிங்கிறார். கதறார், மேனி சிலுக்கிறது, கண்கள்ல கண்ணீர் வருது. சாட்சாத்காரம் ஏற்பட்டவனுடைய லட்சணங்கள்லாம் அவருக்கு வருது. அப்படியே கிருஷ்ணனுடைய அழகை பார்த்துட்டே இருக்கார். கிருஷ்ணன் சொல்றார், அப்பா இனி சொச்ச காலம் உங்க கூட தான் அப்படிங்கிறார். இவருக்கு தாங்கல. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, எனக்கு இவ்வளவு கிருபை தாங்காது, எனக்கு இவ்வளவு கிருபையா, நீ அவ்வியாஜ கருணாமூர்த்தின்னு பெரியோர்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்னிடத்துல இவ்வளவு கிருபையா, நான் ஒரு பாகவத பாராயணம் பண்ணல, நான் ஒரு ஜபம் பண்ணதில்லை, நான் சாதுக்களிடத்துல சங்க வச்சிருந்து அவர்களுக்கு பாத சேவை பண்ணதில்லை, நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு இத்தகைய கிருபை நீ பண்ற பிரபோன்னு அழறார். அவர் புன்சிரிப்பு சிரிச்சுட்டு அந்த கிருஷ்ணன் ஒரு ஜோதி ஸ்வரூபமாக மாறி அது அப்படியே வில்லுமங்கல சுவாமியாருடைய திவ்ய சரீரத்துல 2 கலந்தது. அப்போ முதற்கொண்டு சதா வில்லுமங்கல சுவாமியாரோட கிருஷ்ணன் பிரத்யட்சமாகவே இருக்க ஆரம்பிச்சா. எப்பவும் அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவான். இந்த கிருஷ்ண விக்கிரகத்தை எடுத்துட்டு மீண்டும் தோணியில ஏறி உட்கார்ந்தார். அவன் பார்க்கறான், இப்படி ஏது இப்படி வந்தாரு, குதிச்சாரு, ஏதோ எடுத்து வந்து உட்கார்றாரு, இது என்னன்னு இப்படியே பார்க்கறான். கிருஷ்ண தரிசனம் கொடுத்ததெல்லாம் இவருக்கு தெரியல. இதை புரிஞ்சுட்ட வில்லுமங்கல சுவாமி, சமயம் ஆயிடுத்து, புறப்படலாம் அப்படிங்கிற. அவனும் சரின்னு புறப்பட்டுட்டான். இவர் நேரா இப்பதான் தன் நாத்துக்கு போறார். நேரா தன் நாத்துக்கு போய் தன் நாத்துக்கு பக்கத்திலேயே தன்னுடைய சொந்த நிலத்திலேயே ஒரு அத்தியாச்சரியமான கிருஷ்ண சன்னதியை ஆச்சரியமா கட்டுறார். அதுலேயே தானே இந்த கிருஷ்ணனை நித்தியபடி தானே அதில் இந்த கிருஷ்ணனை பிரதிஷ்டை பண்றார். நித்தியபடி தானே எல்லா கைங்கரியமும் பண்றார். நித்தியபடி பின்னாடி 4-5 சிஷ்யர்கள்லாம் வந்துடுறா. ஆனால் ஆரம்ப சில வருஷங்கள் தானே தான் அந்த கிருஷ்ணனுக்கு எல்லா கைங்கரியமும் பண்ணுவார். நித்தியபடி காத்தால எழுந்திரிச்சு ஸ்நானம் பண்ணி நெத்திக்கிட்டு சந்தியாவந்தனங்கள் பண்ணி தானே புஷ்பங்கள் பறிச்சு குரூரமை சரித்திரத்தில் பார்த்த மாதிரி நிவேத்தியங்கள்லாம் தானே பண்ணுவார். நிறைய விதவிதமா நிவேத்தியங்கள் பண்ணுவார். முக்கியமா பால் பாயசம், பெரிய உருளி வச்சிருக்கார். அந்த உருளி நிறைய பால் பாயசம் பண்ணி நித்தியபடி தானே அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி நிவேத்தியம் பண்ற சமயத்துல பகவான் கிருஷ்ணன் பிரத்யக்ஷமா வந்துடுவான். பிரத்யக்ஷமா வந்து தானே கையை நீட்டி நிவேத்தியம் அவனே எடுத்து சாப்பிடுவான். இப்படி விதவிதமான நிவேத்தியங்கள் இருந்த போதிலும் பொதுவா கிருஷ்ணனுக்கு பால் பாயசம் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. நான் நேற்றைய தினமே சொன்னேன், நம்ம ஊத்துக்காடுல கூட வெங்கட சுப்பையர் காலத்திலிருந்து அவல் போட்டு பால் பாயசம் பண்ணி கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிச்சோமானால் அது ரொம்ப சந்தோஷமா அவன் ஏத்துப்பான், ஆசையா அவன் சாப்பிடுவான். ஊத்துக்காடு கிருஷ்ணனுக்கு முக்கிய நிவேத்தியம் அவல் போட்டு பால் பாயசம். இது நித்தியபடி இங்க குருவாயூர் மாதிரி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, சும்மா சொல்ல வேண்டாம். இது குருவாயூர்னா யாராவது எதிர்பார்த்து வந்துட போறேன். நித்தியபடி இங்க ஒன்றும் இல்லை, யாராவது கொடுத்தா பண்ணுவோம். சில பேர் கொடுப்பா, சுவாமி இன்னைக்கு எங்க பையனுடைய பிறந்த நாள், இல்லை எங்களுக்கு திருமண நாள், இல்லை ஒன்றும் வேண்டாம், கிருஷ்ணனுக்கு 2 லிட்டர் பால் பாயசம் நிவேத்தியம் பண்ணுங்களே, வரவாளுக்கு அப்படியே விநியோகம் பண்ணுங்களே எல்லாம் சொல்லி சில பேர் சொல்லுவா, பண்ணுவோம். எதுக்கு சொல்றேன், கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் இஷ்டம்னு சொல்லுவா. நம்ம கவனிச்சு பார்த்தா குருவாயூரப்பனுக்கு பால் பாயசம் ரொம்ப இஷ்டமா இருக்கு. இவர் இந்த உருளியில பெருசா பால் பாயசம் பண்ணி வச்சிருப்பார், அதெல்லாம் சாப்பிடுவான், தானே வந்து சாப்பிடுவான். இப்படி நித்தியபடி தானே கைங்கரியம் பண்ணிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கார். இப்போல்லாம் அதிகமா வெளியில போறது இல்லை வில்லுமங்கல சுவாமியார். இந்த வில்லுமங்கல சுவாமியார கிருஷ்ணன் எப்போதுமே அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவான். அப்பா அப்படின்னு கிருஷ்ணன் கூப்பிட்டாலே அவர் காது நிறைஞ்சிரும், நெஞ்ச நிறைஞ்சிரும். மகா விஷமம் பண்ணுவான், மகா விஷமம். இப்போ எல்லா நிவேத்தியங்களும் எடுத்து வச்சு அதை அழகா தாம்பாளத்துல அடுக்கி வச்சு, ஒரு பக்கம் பெரிய பால் பாயசம், இன்னொரு பக்கம் உண்ணியப்பம், இன்னொரு பக்கம் பழுத்த வாழைப்பழங்கள்லாம் ஒன்னொன்னா பிரிச்சு வச்சிருப்பார். அப்புறம் பலாப்பழ சொலைகளா எடுத்து வச்சிருப்பார். அப்புறம் தேன் நெல்லிக்காய், அப்புறம் திரிமதுரம் எல்லாம் பாத்திரத்தை நிறைச்சி வச்சு அப்படியே மூடி வச்சிருப்பார். லட்டு
இதெல்லாம் பண்ணி வாழை இலையினால அந்த தாம்பாளத்தை மூடி வச்சிருப்பார். மூடி வச்சுட்டு இவர் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு தானே நிவேத்தியம் பண்ணணும். இவர் கண்ணை மூடி சிலப்போ கிருஷ்ணா ஜனமஹா அப்படின்னா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அப்படியே தியானத்துக்கு போயிடுவார். சத்தம் போடாம இது சமயமா கிருஷ்ணன் வந்து லைட்டா அந்த தாம்பாளத்துல மூடி வச்சிருக்கா பாருங்கோ அந்த வாழை இலை, அந்த வாழை இலையை லைட்டா தூக்கிட்டு உள்ள 2 வாழைப்பழத்தை மட்டும் எடுத்துன்னு ஓடி போயிடுவான். சிலப்போ சத்தம் போடாம பால் பாயசத்தை மட்டும் ஒரு கரண்டி எடுத்துன்னு போயிடுவான். இதெல்லாம் சிலப்ப அவருக்கு தெரியும். நிவேத்தியம் அவனுக்கு தானே, ஒன்றும் சொல்ல மாட்டார். மகாவிஷமம் இது மாத்திரம் பண்ணா போறாது, இது இப்ப பரவாயில்லையே. அர்ச்சனைக்கு புஷ்பம் கட்டி வச்சிருந்தா தன் தலையில போட்டிப்பான். பூ தொடுத்து வச்சிருந்தா தொடுத்து வச்ச மாதிரியே இருக்கும், அப்பப்ப கட் பண்ணி வச்சிருப்பான். நீ எடுக்கும் போதுதான் என்னோட 4 வரக்கடையா இருக்கும், பெருசா தொடுத்து வச்சிருப்பார் இவர். இது மாதிரி மகாவிஷமம். கிளம்புற குளிக்க போவார் வில்வமங்கல சுவாமியார் பிரம்ம முகூர்த்தத்துல. இவனும் சேர்ந்து குளிக்க போயிடுவான். நானும் குளிக்க வரேன்ப்பா அப்படின்னு இவனும் குளிக்க போயிடுவான். போனா பின்னாடி ஒரு அழகா ஆறு ஓடுறது, வாய்க்கால் மாதிரி ஒன்று ஓடுறது, அதுல போய் நிஷ்கவலையா இவர் குளிப்பார். இவர் கூட சேர்ந்து இவனும் குளிப்பான். குளிக்கிறதுனா டீசெண்டா குளிச்சுட்டு வரப்படாதோ. பொதுவா ஒரு சொல்லு உண்டு, தீர்க்க ஸ்நானம் சீக்கிர போஜனம்னு. அதாவது சீக்கிரம் சாப்பிட்டுணும், ஆனா ரொம்ப நேரம் குளிக்கணும். போனா குளிச்சா ஏதோ வந்தானா சரி, அது தீர்க்க ஸ்நானம்ங்கிறது அவன் பிரபுதான் கரெக்டா ஃபாலோ பண்றான். 1 மணி நேரம் குளிப்பான். குளிக்கிறதுனா கூத்தடிப்பான், கும்மாளம் அடிப்பான் அவன். வில்வமங்கல சுவாமியார் தலை முக்கிறதுக்காக குளிச்சாருன்னா கழுத்துல ஏறி உட்காந்துடுவான். அவரும் ஆசையா குளிப்பாட்டுவார். அப்புறம் அவர் ஒரு காவி வஸ்திரம் தானே உடுத்தின்னு இருப்பார். தன் மேல் துண்டை எடுத்துட்டு இது மாதிரி காவி வஸ்திரத்தை ஒரு மேல் துண்டை எடுத்துட்டு கிருஷ்ணனுடைய வயத்துல கட்டிடுவார். ஒரு முனையை கட்டிடுவார், இன்னொரு முனையை கையில வச்சுட்டு இருப்பார். அந்த முனை நீள்ற வரைக்கும் கிருஷ்ணன் நீந்துவான். அந்த கிருஷ்ணன் நீந்துவான், அப்படியே ரவுண்ட் அடிச்சுன்னு வருவான். இப்படி 1 மணி நேரம் குளிக்கிற பேர் வழின்னு கூத்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெல்ல கிருஷ்ணனை தூக்கி கரையில ஒரு பாறை மேல உட்கார வச்சுட்டு தன் துண்டுனாலேயே தலை தோட்டி வச்சு புதுசா ஒரு கோமணம் எடுத்து வந்திருப்பார். அந்த கோமணத்தை தானே சாத்தி விட்டு போ நான் பூஜை பண்ணும்போது கூப்பிடுறேன், ஓடு விளையாடிட்டு வா அப்படின்னு அமுச்சு விட்டுருவார். நினைச்சு பாருங்கோ எப்படி இருக்கும் அவருக்கு.